நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக அதிகமாக வர்ற ஒரு கமெண்ட் என்னென்னா, அக்கா நீங்கள் கேக்கில் எப்படி எழுதுறீங்க அப்படின்னு. நான் இதுக்கு ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருக்கேன். அது ரொம்ப ஓல்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் திருப்பியும் அதே தான் சொல்ல போகிறேன். நம்ம பைப்பிங் பேக்கில் க்ரீம் கூட கலர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பைப்பிங் பேக்கை வந்து ஃப்ரெண்டில் அந்த டிப்பை கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ணிங்கன்னா அந்த க்ரீம் வந்துட்டு நீங்கள் எழுதும்போது ஒரு மாதிரி நூடுல்ஸை பிழிஞ்சு போட்ட மாதிரி இருக்கும். அதனால் ஒழுங்காக வராது. இது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் டிப்பை பெருசாக கட் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங் பேக்கை ஃப்ளாட்டாக இருக்கும்ல அந்த சைடை பிடிச்சி எழுதணும். நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம், நீ மட்டும் என்ன ரொம்ப லட்சணமாக எழுதுறியான்ட்டு. முன்னாடி இருந்ததுக்கு ரொம்பவே இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எழுதுறதுக்கு சூப்பராகவே வரும். நம்ம லெட்டர் மோல்டெல்லாம் யூஸ் பண்ணி எழுதினாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி க்ரீமில் எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.